இப்போ எப்படி இவன் சட்டையை கட்டுறது, முதுக பாக்குறது? என்னடா சுவிட்ச் போடவா? போடு. என்ன பண்றது? என்னடா எரியுதா இல்லையா? சுவிட்ச் ஆஃப் பண்ண ஒரு நிமிஷம். மறுபடியும் போடு. எரியுதா? ஓகே. எரியுது, விட்டுரு. சுவிட்சில் தான் பிரச்சனையா? என்ன மேடம், வேற எங்க பல்ப் மாட்டணுமா? அதான் இப்படி வேர்க்குதுல, சட்டையை கழட்டி போட்டுட்டு வேலை பார்க்கலாம்ல. மேடம், இந்த வெயிலுக்கு வேர்க்க தான் செய்யும். அதுக்காக சட்டை எல்லாம் சுத்த முடியுமா? என்ன பேசுறீங்க நீங்க? அதுவும் கலெக்டர் வீடு, நீங்க ஒரு லேடிஸ், உங்க முன்னாடி இவனை ஒண்ணுமே பண்ண முடியலையே. புருஷன் மேல அக்கறையெல்லாம் இருக்கு. நல்ல சட்டை வாங்கி 6 மாசம் தான் ஆச்சு. எதுவுமே இல்லையே. நான் தான் ஓவர் திங்க் பண்ணிட்டேனோ. அப்போ இவன் சொன்னது உண்மைதானா? மயக்கம் போட்டு விழுந்தவளை மடியில படுக்க வச்சு கனியை தூங்க வைக்கிற மாதிரி தூங்க வச்சேன். அப்புறம் என்ன, ராத்திரி பூரா புலம்பிக்கிட்டே இருந்தா. சோளம் சுட்டு கொடுத்தேன், குருவி சுட்டு கொடுத்தேன். நல்லா சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டு தூங்கிட்டா. ஏன் அந்த காட்டுல எருமை கிடைக்கலையா? உன் பொண்டாட்டிக்கு பொரிச்சு கொடுக்க வேண்டியதானே? இதெல்லாம் ஒரு கதை நீ கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, நானும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன் பாரு. நீ சந்தோஷப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல. போடா. நான் ஒண்ணு நினைக்கிறேன், நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா? அதுக்காக இந்த விக்ரமாதித்தனோட சேர்ந்து உட்காந்துருவேன்னு மட்டும் நினைக்காத. திரும்ப திரும்ப நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த சீசன்ல எதுக்காகவும் யாருக்காகவும் என் வாழ்க்கையை விட்டு கொடுக்கறதா இல்ல. யூ டோன்ட் வரி, நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். இந்த வீட்டுக்கு ஒரு புது வாரிசு வரும். நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழத்தான் போறோம். நம்பிக்கையுடன் வாழ். சரி, புது சட்டை வாங்கி 6 மாசம் தான் ஆச்சு. இதை துவைச்சு கொடுக்குறியா? ஜூஸை கொட்டிவிட்டான். ஏண்டா, சட்டை எடுத்து 6 மாசம் தான் ஆகுது. ஆனா அதை 60,000 வாட்டி போட்டுட்டேன். இதுக்கப்புறம் வெளியே போட்டா அவன் கூலி கேட்பான். படம் எடுத்துட்டு துவைச்சு தருவாங்க. நீ கோவப்படுறது புரியுது. நீ நினைக்கிறது நடக்கும். நான் கனியை துவைச்சு கொடுக்க சொல்றேன். அவன் மட்டும்தான் நான் சொல்றதெல்லாம் கேட்பான். கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். மறுபடியும் கடவுள் சோதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்க பாருப்பா, எப்படியாவது அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிரு. அவங்க ஃபேன்ஸ் தொல்லை தாங்க முடியல. போற இடமெல்லாம் என்ன பிடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கேக்குறீங்கல்ல, அப்ப சாமி கிட்ட நீங்களே சொல்லுங்க. பாத்து செய். விடுங்க. விடுங்க. என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என்ன பிரச்சனைங்க? பாருங்க டாடி, இவனுக்கு என்ன டாடி அறுக்குது இருக்கு? என்கிட்ட கடையோட கணக்கு கேட்கறான். நான் வள்ளியத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு எல்லாமே தெளிவா புரியுது.
இவன் குறுக்கில் வந்து ஏற்றி விட்டுருக்கான் டாடி. டேய், சூர்யாவை கணக்கு கேட்க நீ யாரா? நான் டேய், உன்னை தானே கேட்கறேன், நீ யாரு? இது பிடித்த அண்ணா, அண்ணா என்ன பேசுற நீ? இல்ல வாட்டி, நீ சும்மாரு. எங்க இருந்தாரு இவர் இத்தனை நாளா? தொலைச்சிடுவன் தொலைச்சு. சூர்யா, இனிமே நீ கணக்க வள்ளிக்கிட்டையும் சொல்ல வேணாம், யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். டாடி. ஆமாண்டா. நீ எதுக்கு ஆளாளுகிட்ட காட்டிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு? இதெல்லாம் சரி வராது. நீ தினமும் கணக்கை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிடு. நான் கேள்வி கேட்டுக்கிறேன், நீ பதில் சொல்லுடா. ஏய், என்னடா? ஒன்றும் இல்லை டாடி. ஐயோ, என்ன இந்த ஆளு திடீர்னு கணக்கு கேட்குறாரு? எப்படி இதை சமாளிக்கிறது? இருபத்தி 4 மணி நேரம் நீ குடின்னு குடிச்சப்ப கூட இப்படி இல்லையாடா? அவன் இப்ப ரொம்ப மோசமா இருக்கான். அவனை நினைச்சா எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுடா. நான் எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தோட வாரிசு அவனை தாண்டா நினைச்சேன். அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குடா, அதுவும் பெண் குழந்தை. அந்த நினைப்பு கூட இல்லாம இப்படி குடிச்சு தன்னை தானே அழிச்சுக்கிறானாடா. என்னால தாங்கிக்கவே முடியலடா. அப்பா, நீங்க வருத்தப்படாதீங்க. இல்லடா, தகப்பன் இப்படி உயிரோட இருக்கும்போது உள்ள இப்படி கட்டி சீரடியை பாக்குற நிலைமை இருக்குல்ல, அது எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாதா? அப்பா, அவனை சரி பண்ணி பழைய ராகவனை உங்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது என்னோட கடமை. நீங்க வருத்தப்படாதீங்க. டேய் மாறா, உன்னோட முழு கவனமும் வீரா மனசுல இடம் பிடிக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். இந்த குடும்பம் பழைய மாதிரி மாறணும்டா. வீராவும் கூட சேர்ந்து வாழணும். அது ரொம்ப முக்கியம்டா. கண்டிப்பாப்பா.